வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். யாழ்ப்பாணம் குருநகர் கடற்கரை பகுதியிலிருந்து 4 டைனம் வெடிமருந்துகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் விசேட அதிரடிப்படையினருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய சம்பவ இடத்திற்கு விரைந்த விசேட அதிரடிப்படையினர் அந்த வெடிமருந்துகளை கைப்பற்றியுள்ளனர். சான்று பொருட்கள் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை ஆதார மருத்துவமனையில் நிலவும் நிர்வாக முறைகேட்டை கண்டித்தும் புற்றுநோய் பிரிவை வினைத்திறனாக இயக்குவதற்கும் வழிவகைகளை ஏற்படுத்துமாறு கோரியும் நாளைய தினம் கவனவீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தீர்மானித்துள்ளது. இது தொடர்பில் அரசு மருத்துவ அதிகாரிகள் அனுப்பி வைத்த செய்தி குறிப்பில் உள்ளதாவது: தெல்லிப்பளை மண்ணின் புகழ்பூத்த தெல்லிப்பளை மருத்துவமனை போர் மற்றும் இடம்பெயர்வுகளை கண்ட போதிலும் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்கு அடுத்ததாக வடக்கு மாகாண மக்களால் அதிகம் பயன்படுத்தப்படும் மருத்துவமனையாக காணப்படுகின்றது. அத்துடன் விசேட பிரிவுகளாக மனநல மருத்துவ பிரிவு மற்றும் புற்றுநோய் பிரிவுகளை தன்னகத்தே கொண்டு அளப்பெரும் மருத்துவ பணியை ஆற்றி வருகின்றது. ஆனால் கடந்த 2 வருடங்களாக வினைத்திறனற்ற மருத்துவமனை நிர்வாகியின் பொறுப்பற்ற செயற்பாடுகள் காரணமாக மருத்துவமனையில் பல்வேறு நிர்வாக சிக்கல்கள் இடம்பெறுகின்றன. அத்துடன் மருத்துவமனை ஊழியர்களின் பாதுகாப்பும் உறுதிப்படுத்தப்படவில்லை. இது தொடர்பாக மாகாணம் மற்றும் மத்திய சுகாதார உயர் மட்டங்களுக்கு தெரியப்படுத்தியிருந்தோம். ஆனால் இன்று வரை ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படவில்லை. அத்துடன் மருத்துவமனையின் புற்றுநோய் பிரிவு இயங்குவதற்கும் பல்வேறு முட்டுக்கட்டைகள் போடப்பட்டு வருகின்றன. எனவே இந்த நிர்வாக பிறழ்வுகளுக்கு எதிராக காத்திரமான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் மருத்துவமனையின் வினைத்திறனான செயற்பாடு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தி எதிர்வரும் நாளை பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளோம் என்றுள்ளது. முல்லைத்தீவு முள்ளியவளி பகுதியில் திடீரென தனியார் காணி ஒன்றில் உருவாக்கப்பட்ட பௌத்த விகாரை வடிவிலான உருவம் இனம் தெரியாத நபர்களினால் அகற்றப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. முள்ளியவளி வித்யானந்தா கல்லூரிக்கு அருகில் தனியார் காணி ஒன்றில் 2 நாட்களுக்கு முன்னர் இரவோடு இரவாக பௌத்த சமயத்தை போதிக்கும் வகையில் மஹிந்த தேரரின் இலங்கை வருகையும் பௌத்த மதத்தினை ஸ்தாபித்தலும் என தலைப்பிடப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. இவ்வாறு இருக்கையில் நேற்றிரவு இனம் தெரியாதோரால் காட்சிப்படுத்தப்பட்ட பதாதை கிழித்தறியப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. நாடளாவிய ரீதியில் நேற்று போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது 344 பேர் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. அதன்படி கெரோயின் போதைப் பொருளுடன் 109 பேரும், ஐஸ் போதைப் பொருளுடன் 117 பேரும், கஞ்சா போதைப் பொருளுடன் 116 பேரும், மாவா போதைப் பொருளுடன் 2 பேரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது 157 கிராம் 430 மில்லி கிராம் கெரோயின் போதைப் பொருளும் 199 கிராம் 338 மில்லி கிராம் ஐஸ் போதைப் பொருளும் 3 கிலோ 912 கிராம் 540 மில்லி கிராம் கஞ்சா போதைப் பொருளும் 25 கிராம் 70 மில்லி கிராம் மாவா போதைப் பொருளும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டதாக போலீஸ் ஊடக பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது. பாலிவுட் சினிமாவின் முன்னணி நடிகையான கத்ரீனா ஹைப் சுற்றுலாத்துறைக்கான உலகளாவிய தூதுவராக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்தியாவுடனான ராஜதந்திர மோதலுக்கு பின்னர் சுற்றுலாத்துறையை மீட்டெடுக்க இது ஒரு முக்கிய நடவடிக்கையாக கருதப்படுகின்றது. மாலத்தீவுகளின் தேசிய சுற்றுலா வாரியம் இது குறித்து நேற்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தனது சமூக ஊடகங்களில் வெளியிட்டது. அதில் எங்கள் உலகளாவிய தூதராக கத்ரீனா ஹைப் இருப்பது எங்களுக்கு மிகுந்த பெருமையை தரும் தருணம் என அந்த நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதேவேளை உலகளாவிய தூதராக கத்ரீனா ஹைப் நியமிக்கப்பட்டமை சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதில் ஒரு முக்கியமான நடவடிக்கையாக கருதப்படுகின்றது. பிரதமர் நரேந்திர மோடியின் மாலைத்தீவு வருகைக்கு 1 மாதத்திற்கு முன்னதாக இந்த அறிவிப்பு வந்துள்ளது. இது 2 நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்ட பதட்டங்கள் தணித்துள்ளதை குறைக்கின்றது என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலம் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரின் சில பகுதிகளுக்கு ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் முறையான ஆவணங்களின்றியும் சட்டவிரோதமாகவும் குடியேறியவர்களை கண்டறிந்து அவர்களை மீண்டும் தங்களுடைய நாட்டிற்கு அனுப்பும் நடவடிக்கையை ட்ரம்ப் நிர்வாகம் முன்னெடுத்ததை தொடர்ந்து கலிபோர்னியா போராட்டம் தீவிரமடைந்தது. போராட்டங்களை கட்டுப்படுத்துவதற்கும் பாதுகாப்பு படையை சேர்ந்து 2000 பேர் அனுப்பப்பட்டுள்ள நிலையில் மேலும் 2000 படை வீரர்களை அனுப்புவதற்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அனுமதி அளித்துள்ளார்.
தெரிவித்தார். இதேவேளை பாதுகாப்பு படையினருக்கு உதவுவதற்காக சுமார் 700 கடற்படை வீரர்கள் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகருக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். டெக்சாஸில் திட்டமிடப்பட்ட போராட்டங்களுக்கு முன்னதாக ஆளுநர் தேசிய காவற்படையை நிறுத்தியுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. மேலும் அமெரிக்காவின் பிற நகரங்களிலும் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் நியூயார்க்கில் பலர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் ஜூன் 14 நடைபெறவுள்ள அதன் உயர் கவுன்சில் கூட்டத்தில் வெற்றி கொண்டாட்டங்கள் தொடர்பான இந்திய பிரீமியர் லீக் உரிமையாளர்களுக்கான விதிமுறைகளை உருவாக்குவது குறித்து விவாதிக்க உள்ளது. ஜூன் 4 அன்று பெங்களூரில் நடந்த ராயல் சேலஞ்சர்ஸ் அணியின் வெற்றி கொண்டாட்டங்களின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 11 பேர் உயிரிழந்த மற்றும் 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த சம்பவத்தை தொடர்ந்து இந்த விடயம் தீர்மானிக்கப்பட உள்ளது. சின்னசாமி மைதானத்திற்கு வெளியே கூட்ட நெரிசல் வழிவகுத்த தவறான நிர்வாகத்தை இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் முன்னதாக கண்டித்திருந்தது. அங்கு ஆயிரக்கணக்கானோர் பெங்களூரு அணியின் முதல் IPL பட்டத்தை கொண்டாட கூடியிருந்தனர். எனினும் பெங்களூரில் நடைபெறும் நிகழ்வை ஏற்பாடு செய்வதில் தங்களுக்கு எந்த பங்கும் இல்லை என்று கூறி இந்த சம்பவத்தில் இருந்து வாரியம் தன்னை விலக்கிக் கொண்டது. கர்நாடக அரசு, பெங்களூர் மற்றும் கர்நாடக மாநில கிரிக்கெட் சங்கம் ஆகியவை இந்த நிகழ்வின் மோசமான திட்டமிடல் மற்றும் செயல்படுத்தல் குறித்து விமர்சனங்களை எதிர்கொண்டன. பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரின் குடும்பத்திற்கும் 10 லட்சம் இந்திய ரூபாய் இழப்பீடு வழங்குவதாக பெங்களூர் அறிவித்தது. ஜூன் 6 இந்த சம்பவம் தொடர்பாக ராயல் சேலஞ்சர்ஸ் அணி உரிமையாளரின் சந்தைப்படுத்தல் தலைவர் நெகில் சோசலே கைது செய்யப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.